அவசரமா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போட்டு வர சொன்ன? ஆமா ஆமா, அவசரமான விஷயம்தான். என்ன விஷயம்? எனக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கியா என்ன? உனக்கு கொடுக்கறக்கு ஒன்றும் இல்லை, ஆனா உன்கிட்ட காட்டுறதுக்காக ஒன்று வச்சிருக்கேன். என்னது? காமி. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீ உங்க வீட்டில் ஏதாவது பெட் அனிமல் வச்சிருக்கியா என்ன? ஆஹா, பெட் அனிமல்லாம் கிடையாதுடா. எனக்கு நாய் பூனைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூனைக்குட்டி வளர்த்துனா வீட்டுக்குள்ளேயே கக்கா போகுது உச்சா போகுதுன்னு எங்கள் அம்மா திட்டுறாங்கடா. வேண்டான்னு விட்டுட்டேன். சரி, அப்போ நாய் வளர்த்துனியா? ம். ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு நாய் அடிபட்டு இருந்துச்சு, குட்டி நாய்க்குட்டி. அது ஆசையாக இருக்குது, எடுத்துகிட்டு போய் வளர்த்தலான்னு வீட்டில் எங்கள் அப்பாட்ட போய் காமிச்சு இதை நம்மளே வச்சுக்கலாம்ப்பான்னு சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஏற்கனவே உன்னை வளர்த்தது பத்தாதா, இதில் இந்த நாய் வேறையான்னு சொல்லிட்டாருடா. வேண்டான்னு சொல்லிட்டாருடா. செம காமெடி போ. உனையே உங்கள் அப்பா நாயின்னு சொல்லிட்டாரா? ஹே, அப்படி இல்லை. கடைசியில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒருவேளை அது கடிச்சு வச்சதுன்னா ஊசி போடுறதுக்கு அங்கேயும் இங்கேன்னு அலையணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கொண்டு போய் விட்டுட்டேன்டா, எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே. ஓ சரி சரிடா. இப்போ எதுக்குடா நீ இதெல்லாம் கேட்குற? நான் ஒரு அழகான பெட் இன்செக்ட் வளர்த்தலான் இருக்கேன்டா. பெட் இன்செக்டா? பெட் அனிமல் தானே கேள்விப்பட்டிருக்கேன். அனிமல்ல பெட்டா வச்சுக்கிட்டா பெட் அனிமல், இன்செக்டை பெட்டா வச்சுக்கிட்டா பெட் இன்செக்ட். அது எப்படிடா? எந்த இன்செக்டா உனக்கு பெட்டா இருக்கும்? கண்டுபிடி பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டேன்டா. கரப்பாம்பூச்சி தானே? சி, கரப்பாம்பூச்சில எவனாவது வளர்த்துவானா? அப்ப வேற என்னடா பெட் இன்செக்ட்? யோசிடா, யோசி மச்சான். கரப்பாம்பூச்சி தவிர உனக்கு வேற எந்த இன்செக்ட்டுமே தெரியாதா என்ன? பல்லியா? அடே, அதெல்லாம் வீட்லயே இருக்கு, அது எதுக்குடா தனியா எடுத்துட்டு வந்து வளர்த்தணும்? தெரிலடா வேற என்னன்னு. இதோ பாத்தியா, என்னோட 2 கை. இந்த கையில ஒரு கையில ஒரு பட்டர்ஃப்ளை வச்சிருக்கேன். அதுதான் என்னோட பெட் இன்செக்ட். ஓ, பட்டர்ஃப்ளையா? அழகா இருக்குமேடா. நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாமா? என்ன கேமு? என்னோட இந்த 2 கையில ஏதோ ஒரு கையில பட்டர்ஃப்ளை இருக்கு. ஆனா அது உயிரோடு இருக்கா இல்ல செத்து போன பட்டர்ஃப்ளையா நீ தான் சொல்லணும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? அது உயிரோடு இருக்கா இல்ல செத்து போச்சா நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான்டா கேம், யோசிடா. நான் நல்லா யோசிச்சிட்டேன். அது உயிரோடு இருக்கிறதும் இல்லை செத்து போகிறதும் உன் கையில் தான்டா இருக்கு. அது எப்படிடா சொல்கிற? ஆமாம், இப்போ நான் அந்த பட்டர்ஃப்ளை உயிரோடு இருக்குன்னு நான் சொன்னேன்னா உன் கையை ஓப்பன் பண்ணி இந்தா பாரு பட்டர்ஃப்ளைன்னு காட்டுவேன். இதே அந்த பட்டர்ஃப்ளை செத்து போனதுன்னு நான் சொன்னேன்னா, ஒருவேளை அந்த பட்டர்ஃப்ளை உயிரோடு இருந்தாலுமே நீ அதை உன் கையாலே நசுக்கி கொன்றுவ. ஆமாம் தானே? வாவ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? ஏன்டா, இதனால என்ன? பட்டர்ஃப்ளை தானே. அதுக்குன்னு ஒரு உயிரை உன் கையில வச்சு கஷ்டப்படுத்துவியோ? அது ஒரு அனிமல் தானே. அனிமல் இல்லடா, இன்செக்ட். நீ இப்படியே பேசிட்டு இரு, நான் போய் உங்க அம்மாட்ட சொல்றேன். ஆன்ட்டி, ஆன்ட்டி வீட்ல இருக்கீங்களா? என்னாச்சுப்பா தம்பி, என்ன இவ்வளவு கோவமா வந்திருக்க? ஆன்ட்டி, உங்க பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் பண்றதெல்லாம் சரியே இல்லை. கோவமா வருது எனக்கு. ஏன்பா கோவமா பேசுற? என்னாச்சு? அவன் 2 கையில ஏதோ ஒரு கைக்குள்ள பட்டாம்பூச்சியை வச்சு இப்படி மூடி வச்சிருக்கான் ஆன்ட்டி. அவன் என்கிட்ட கேட்குறான், இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சான்னு கேட்குறான். நான் செத்து போச்சுன்னு சொன்னால் உயிரோடு இருக்க மாதிரி காட்டுவானாமா. உயிரோடு இருக்குன்னு நான் சொன்னேன்னா கையாலே நசுக்கி கொன்றுவதானன்னு கேட்டா ஆமான்னு சொல்கிறேன் ஆன்ட்டி. இதெல்லாம் பாவம் இல்லையா? என்னடா உன் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றான், நீ இப்படி எல்லாம் பண்ணியா? ஆமாம்மா, பட்டர்ஃப்ளை தானே, கையில தான் இருக்கு. இத பாரு தம்பி, ரொம்ப தப்பு. முதல்ல அந்த பட்டாம்பூச்சியை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. அம்மா, நான் ஆசையா பிடிச்சம்மா பார்க்ல போய். சொன்னது செய்ய, கொண்டு போய் விட்டுட்டு வா போ. சரி, ஓகே. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நான் அவன்கிட்ட பேசுறேன்னு. இத பாரு, இந்த மாதிரி பட்டாம்பூச்சி, அனிமல்ஸு, அப்புறம் வேற பேர்ட்ஸு, இது எல்லாத்தையும் பார்த்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? அம்மா, நான் டார்ச்சர் பண்ணல, அதை கையில வச்சு விளையாடிட்டு இருந்தம்மா, ஃபன்னுமா. என்ன பண்ணு? உன்னை வச்சு நான் விளையாடட்டுமா? பண்ணா இருக்குமா அது உனக்கு? நானும் பட்டாம்பூச்சியும் ஒன்னா? உன்னை எப்படி ஆண்டவர் படைச்சாரோ அதே மாதிரிதான் பட்டாம்பூச்சியும் ஆண்டவர் படைச்சிருக்காரு.
ஒவ்வொரு பட்டாம்பூச்சியோட அந்த ரெக்கைகளும் வித்தியாசமா இருக்கும், கலர் வித்தியாசமா இருக்கும். ஒரு சாதாரண பட்டாம்பூச்சின்னு நம்ம சொல்றோம், அதுல நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ்ல இருக்கு. தெரியுமா அது உனக்கு? நீ எந்த இன்செக்டை, எந்த பட்டாம்பூச்சியை உன் கையில வச்சு விளையாடிட்டு இருந்தியோ அது ஆண்டவரோட படைப்பு. அதை மறந்துடாத. அதை நீ கஷ்டப்படுத்தும் போது, அதை உன் கைக்குள்ள வச்சிருக்கும் போது அது மூச்சு விட கஷ்டப்படும். இன்னொன்று, நம்ம கையில வந்து அதோட சாயம் ஒட்டிக்கும். அதோட ரெக்கையில இருக்க சாயம்லாம் நம்மளோட கையில ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறமா அதை கீழே நீ விட்டாலும் கூட அது பறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நீ யோசிச்சு பாரு. இப்படியெல்லாம் நீ பண்றது ஏசப்பா மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அது பிடிக்குமா? பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு பட்டாம்பூச்சிக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக ஆண்டவர் படைக்கிறாரு அப்படின்னா பட்டாம்பூச்சி எவ்வளோ தூரம், ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இன்னொரு பட்டாம்பூச்சி இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு மனுஷங்க மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டோம். நீயும் நானும் அம்மா பையன் தான். ஆனால் நீ பார்க்க வேற மாதிரி இருக்க, என்கிட்ட வேற வேற ஃபீச்சர்ஸ் இருக்கும், உன்கிட்ட வேற வேற ஃபீச்சர்ஸ் இருக்கும். உன் தலைமுடி வேற மாதிரி இருக்கு, என் தலைமுடி வேற மாதிரி இருக்கு. நம்ம கையில் இருக்க கை ரேகை கூட ஒருத்தங்கள மாதிரி இன்னொருத்தங்களுக்கு இருக்காதான். ஆண்டவர் ஒவ்வொருத்தங்களையும் ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட படைப்புகளை நீ கஷ்டப்படுத்துனீன்னா அது ஆண்டவரை கஷ்டப்படுத்துறது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம். புரியுதா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டது யாரு? நம்ம தான், மனுஷங்களாகிய நம்ம தான். மனப்பாடத்தில் என்ன படிச்சீங்க? தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டோம். தேவன் நம்மளை எவ்வளோ ஸ்பெஷலாக அவரோட சாயலில் படைச்சிருக்காரு. அப்போ அவர் படைச்ச மற்ற காரியங்களை வந்து நம்ம இப்படி பண்ணலாமா, அழிக்கலாமா? அவர் அதிசயமான கிரியைகளால் படைக்கப்பட்டது தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும். சரியா? இனிமே இந்த மாதிரி காரியங்கள்ல நீ ஈடுபடக்கூடாது. சரிம்மா, இனிமே இப்படி பண்ணல. ஓகேவா தம்பி? இனிமே அவன் அப்படி பண்ண மாட்டான். 2 பேரும் சமாதானம் ஆயிக்கோங்க. சரிங்க ஆண்டி, நீங்கள் சூப்பராக பேசுனீங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது.